வணக்கம் ஃபைட்டர்ஸ். இன்னைக்கு UFC 316 மெயின் ஈவெண்ட் மெராப் துவாலிஷ்விலி வெர்சஸ் ஷான் ஓமாலி 2 அந்த ஃபைட்டோட பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். மெராப் வந்து அவர் ஒரு புது ஸ்டேட்மெண்ட்டே வச்சுட்டாரு. ஒரு டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸோட முடிச்சிருக்காரு. அது ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரவுண்ட் 3 சப்மிஷன்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. UFC கெரியர்ல ஃபர்ஸ்ட் சப்மிஷன் வின்னு. ஃபினிஷியல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு ஃபார்மர் சாம்பியன் இந்த டிவிஷனோட ஒரு ஸ்னைப்பரை ஃபிளாஷியா சப்மிஷன்ல முடிச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப் வந்து, ஏன்னா லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ளோஸ் ஃபைட்டு. ஷான் ஜெயிச்சுட்டு கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து 1-3-5 ஜெயிச்சிட்டேன் என் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதனால இந்த மேட்சுக்கு வந்து ஆல்ரெடியே ஒரு பில்டப் இருந்தது, நல்லாவே ரீமேட்சுக்கான ஒரு ஹைப் இருந்தது. அவர் நினைச்சா அடிச்சிருவாரு, பவர் இருந்தது, எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் ஹக் மட்டும் பண்ணிட்டு முடிச்சிட்டாரு இதை அப்படின்லாம் நிறைய கான்ட்ரவர்ஷியல் டாக்லாம் இருந்தது. அதனால தான் அந்த மேட்சுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு பில்டப் இருந்தது. பட் அதெல்லாம் மீறி இங்க ஒரு எவல்யூஷன் மெராப் சைட்லேருந்து இருந்தது, ஷான் சைட்லேருந்தும் நிறையவே இருந்தது. அதெல்லாம் என்ன இருந்தது இந்த மேட்ச்ல? ஆக்சுவலா மெராப் என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ஷான் என்ன தப்பு பண்ணதுனால இந்த மேட்சை தோத்தாரு, அது எல்லாமே இந்த வீடியோ நம்ம பிரேக் டவுன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபைட் பிரேக் டவுன் வீடியோலாம் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ப்ரிடிக்ஷன், நான் வந்து மெராப் எடுத்திருந்தேன், கவி வந்து ஷான் தான் எடுத்திருந்தாரு. நான் ஷான் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுன்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஷான் வந்து அது எல்லாமே ட்ரை பண்ணாரு. அது ஆன்டி ரெஸ்லிங் மூவ்ஸ், அந்த பாடி ஷாட்ல ஏர்லி ரவுண்ட்ஸ்ல இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த டீப் அடிச்சுட்டு இருந்தாரு, ஸ்பின்னிங் பேக் கிக்லாம் கூட ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. டேக் டவுன் டிஃபென்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆக்சுவலா ரவுண்ட் 1ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஷான் தான் ஃபார்வர்ட் பிரஸ் போட்டாரு, ஒரு ஸ்பின்னிங் பேக் அடிச்சு காட்டினாரு. நல்லா குயிக்கா அந்த ஒரு பழைய ஷானை பார்த்தாம இருந்தது. குயிக்கா ஃபாஸ்டா ரிஃப்ளெக்ஸ் வச்சிருந்தாரு, ரியாக்ஷன் மோட்ல போட்டாரு. ஆக்சுவலா மெராப் நிறைய ஃபெயின்ஸ் காட்டினாரு, அப்பர் கட்லாம் காட்டினாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்டார்ட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஷான் சைட்ல ஒரு புஷ் இருந்தது. ஒரு நான் இந்த மேட்ச் எடுக்க போறேன், நான் யாரு, நான் ஷோ பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்படிதான் காட்டினாரு. நல்லாவே போச்சு. நிறைய ஷாட்ஸ் லேண்ட் பண்ணாம இருந்தது. மெராப் வந்து ரொம்ப காமா அந்த ரவுண்டை கொஞ்சம் மூவ் பண்ணி, லேட்டரலா அவர் பேக் ஃபுட் போனாலும் லேட்டரலா மூவ் பண்ணி ஒரு ஷாட் ஆன்சர் பண்ணி, சும்மா அவரும் லெவல் சேஞ்ச் பண்ற மாதிரி காட்டி, கீழே பார்த்து மேலே பார்த்து அவர் அந்த ரவுண்டை கொஞ்சமா கொண்டு போயிட்டே இருந்தாரு. ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேல பாத்தீங்கன்னா வந்து ஒரு டேக் டவுன் அட்டம் நல்லாவே இருந்தது. அது ஆக்சுவலா டேக் டவுன் அட்டம் சொல்ல முடியாது. மெராப் வந்து நல்லா லாங் ஹூக் ஒன்று போட்டாரு. ஷான் அதுல இருந்து எஸ்கேப் ஆகுது, லேட்டரலா மூவ்மெண்ட் போட்டாரு, கேஜ் கார்னர், அதுல ஸ்லிப் ஆகி விழுந்தாரு. அந்த சான்ஸை மெராப் சும்மா உள்ள ஒன்னே டபுள் லெக் எடுத்தாரு. அந்த இடத்துல ஒரு கிளின்ச் ஹோல்டு வச்சாரு. அதை அப்படியே டேக் டவுனா பேக் எடுத்து ட்ரிப் எடுத்து கன்வெர்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேக் டவுன், செகண்ட் டேக் டவுனும் நல்லாவே இருந்தது. கீழே கொண்டு போய் வச்சாரு. கீழே வச்சு கொஞ்ச நேரம் தான் அது ஹோல்ட் பண்ண முடிஞ்சது, பெருசா டேமேஜ் கிரியேட் பண்ண முடியல. பட் அந்த கிளின்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நீ டு த தைஸ், நீ டு த பாடி, இந்த மாதிரி சில ஷாட்ஸ் நாட் லைக் எஃபெக்டிவா ஸ்ட்ராங்கா பிளே பண்ணல மெராப். பட் ஆனால் லைட்டா டச் பண்ணி அந்த சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரைக்ஸ் நம்பர்ஸை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொஞ்சம் மேலே வந்துட்டாரு. ஷானுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அவர்கிட்ட இருந்தது, நிறைய ஷாட்ஸ் வச்சாரு, கிக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. மெராபும் பண்ணாரு, ரெண்டு டேக் டவுன் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் தானே தவிர ஒரு ஈக்குவலான ரவுண்டு சொல்லலாம். அண்ட் தென் செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஷான் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபார்வர்ட் பிரஸ் போட்டாரு. பட் இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா மெராப் கொஞ்சம் பேஸ் புஷ் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் மாறி பேச மாத்தினாரு, அவர் ஃபார்வர்ட் பிரஸ் போட்டாரு, அவர் அடிக்கிற ஷாட்டுக்குள்ள அவர் திருப்பி ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சாரு. டேக் டவுன்ஸ் நல்லாவே ஸ்பாம் பண்ணாரு, சும்மாவே எடுத்தாரு, கிளின்ச் ஹோல்ட் பண்ணாரு. பட் ஆனா ஷான் அதுல நல்லாவே டிஃபெண்ட் பண்ணாரு. அந்த ஒரு செகண்ட் கூட நீ கிளின்ச்ல ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுனால அவரோட எல்லா 100% கொடுத்தும் வெளில வர ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த ரவுண்ட் வந்து ஒரு பேக் அண்ட் ஃபோர்த்தா ஒரு ஈக்குவலா போன மாதிரி சொல்லலாம். பட் இங்க என்னன்னா மெராப் வந்து ஸ்ட்ரைக்கு ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு, எம்டியா விடவே இல்லை. ஏன்னா எல்லாவற்றும் நம்ம என்ன பண்ணா மெராப் வந்து ஹோல்ட் பண்ணி அடி வாங்கிட்டு உள்ள வருவான்னு நினைச்சோம். பட் இந்த ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாரு. அது டேக் டவுன் ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு, அவரும் ஃபார்வர்ட் ப்ரெஸ் போட்டே இருந்தாரு. ஸோ இந்த ரவுண்டு கடைசியில பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டபுள் லெக் ஒன்று மாட்டோம் மெராபுக்கு கரெக்டாக எடுத்திருப்பாரு. ஆனால் ஷான் அதில் நான் விடவே மாட்டேன், இந்த கீழே போவே மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு போல. ஃபுல்லாக எல்லாம் 110% கொடுத்து அந்த பொசிஷன்லேருந்து வெளில வந்தாரு. ஃபியூ செகண்ட்ஸ்ல ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மெராப் வந்து அந்த பொசிஷன்லேருந்து வெளில வந்தோன்னு ஒரு நல்லா ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணாரு. ஷானை பார்த்துட்டே சிரிச்சிட்டே இருந்தாரு. அதுக்கு என்ன மீனிங் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா நல்லா டேக் டவுன் டிஃபென்ஸ் ஒர்க் பண்ணிட்ட அப்படின்னு அப்ரிஷியேட்டுக்கு ஸ்மைல் பண்ணாரா, இல்லை நீ என்னோட டேக் டவுன் டிஃபெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு டயர்ட் ஆயிட்ட, நீ பாரு வீக்கா இருக்கன்ற அப்படி ஸ்மைல் பண்ணாரா, என்ன மீனிங்ல ஸ்மைல் பண்ணாருன்னு தெரியல. ஷான் ஒரு மாதிரி கடுப்பாய் என்ன பண்ணாருன்னா அப்படியே ஏறி நல்லா ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சார். அவரோட கிறிஸ்பானதை விட்டுட்டு நீ கிட்ட வராத ஸ்விங்கிங்ல அவர் ஒரு மாதிரி புஷ் பண்ண ஆரம்பிச்சாரு. மெராபு ஸ்விங் பண்ண, ரெண்டு பேரும் அந்த ஃபினிஷிங் ஒரு லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் நீங்க பாக்கணும். அந்த மேட்ச் செகண்ட் ரவுண்ட்ல ஒரு ஸ்விங்கிங், ஒரு பிராலிங் இருந்தது. ஸோ அதுல என்ன தெரிஞ்சா அந்த கிரட்ஜ் தெரிஞ்சது ரெண்டு பேருக்குள்ளயும். நானும் ஒன்று அடிப்பேன், நீ என்ன அடிப்பேன்ற மாதிரி தெரிஞ்சது. மூவிங் ஆன் டு தேர்ட் ரவுண்ட் இனிஷியலா பார்த்த உடனே பாத்தீங்கன்னா மெராப் ஏறிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் சொன்னல, ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் ஷான் ஏற கொஞ்சம் விட்டு பொறுமையா பேஸ் வெயிட் பண்ணி தான் எங்கேஜ் பண்ணாரு. இப்போ தேர்ட் ரவுண்ட் இனிஷியலாவே போனாரு. 4 minutes 30 seconds இருக்கும்போது ஒரு டபுள் லெக் ஏர்ல தூக்கி
ஸ்லாம் பண்ணி டாப் கண்ட்ரோல் கிளியராக எடுத்தாரு. பெருசாக டேமேஜ் எல்போஸ் அடிக்க விடல ஷானு. பட் ஆனால் நல்லாவே கிரவுண்ட் ஆன் பண்ண ஒர்க் பண்ணிட்டே இருந்தார். ஒரு ஆஃப்டர் ஒரு 2 minutes ஹெவியான ஒரு கண்ட்ரோலுக்கு அப்புறம் தான் ஷான் பேக்கை கொடுத்து மேலே வந்தார். பட் ஆனால் அகைன் அண்ட் அகைன் பேக் டு பேக் அந்த டேக் டவுனை எடுத்து மேட் ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஷானை. அதில் மென்டலாகவும் ஒரு மாதிரி ஷானுக்கு ஒரு மாதிரி டவுன் ஆயிடுச்சு. எனக்கு கிளியராக தெரிஞ்சு அந்த 3rd டைம் கீழே மேட்டுக்கு வந்தவுடனே அவர் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாரு. அங்கேருந்து சரி ஓகே அப்படின்னு திரும்பினாரு. கேஷுவலாக எல்லாரும் பண்ண மிஸ்டேக் தான். ஸோ அதில் திரும்ப சொல்ல ஒரு ப்ராப்பரான சப்மிஷன் சொல்ல முடியாது. அது ஒரு 50-50 கில்லட்டின் மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணாரு. அது சின்ன கீழே உட்காரவே இல்லை. பட் ஸ்டில் திருப்பி வச்சு கிராங்க் போட்டு அழகா அந்த மேட்சை முடிச்சிருந்தாரு. இங்க நீங்க என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் மெராபோட கேம் பிளானை பார்ப்போம். போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூல பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஐ நோ ஷான் வந்து இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தா இந்த மேட்ச்சுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்காரு. ஸோ என்னோட டேக் டவுன்ஸ்லாம் டிஃபெண்ட் பண்ணுவாரு, நான் ஃபயர் பேக் பண்ண போறேன் அப்படின்னும் போது மெராப் வந்து என்ன பண்ணார்னா, என்கிட்ட டிஃபெண்ட் பண்ணிடுவியா, நான் ஒரு 100 அடிப்பேன் இல்லை 101 டேக் டவுன் அடிப்பேன்ற மாதிரி நான் டேக் டவுனை மட்டுமே நம்பி இருப்பேன்றது இல்லைன்னு இந்த மேட்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் என்னன்னா அவர் ஸ்ட்ரைக்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஏன்னா இந்த மேட்ச் வந்தோடனே தெரியும், லாஸ்ட் மேட்ச்ல அவர் பாடி ஷாட் அடிச்சு கொஞ்சம் ஒரு வீக்னஸ் காமிச்சார். 5th ரவுண்ட் அந்த வீக்னஸ் தெரிஞ்சது. அந்த டீப் கிக் பட்ட உடனே நல்லாவே வலிச்சா மாதிரி காட்டினாரு. ஸோ ஏர்லியராகவே அவங்க பாடி டேமேஜ் பண்ண வருவாங்கன்றது வந்து மெராப் டீம் வந்து நல்லாவே பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு, ரேஞ்சை கரெக்டாக மெஷர் பண்ண முடியல. பட் ஹீ த்ரோட் நல்லா கிட்ட வரும்போதெல்லாம் ஹூக் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு, கிராஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு, லெக் கிக்ஸ் இன்சைடு அவுட் சைடுன்னு சில ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. பிக்சர் பர்ஃபெக்டா லேண்ட் ஆகல, பட் இருந்தது. ஆனா செகண்ட் ரவுண்ட்ல ஓரளவு கம்ஃபர்டபுள் ஆன உடனே ரேஞ்சுக்குள்ள நின்ட்டாரு. என்ன ஆச்சுன்னா, எப்பெல்லாம் ஷான் வந்து அந்த பாடி கிராஸ் நான் இப்படி போல ஷான் கொஞ்சம் லாங்கா நின்று லீனா அவரோட ரீச் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி லீன் பண்ணி அடிச்சாரு அந்த கிராஸ். அந்த கிராஸ் பட சொல்ல என்ன ஆச்சுன்னா, மெராப் அதை வாங்கிட்டு ரிட்டர்ன் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சாரு. எப்படின்னா 1 punch இல்ல, ஷான் வந்து அந்த ஸ்டிங்கின்றதுனால அந்த ஒரு 1 punch அந்த ஒரு ஸ்ட்ரைக் தான் அவர் பெருசா த்ரோ பண்ணிட்டு இருந்தாரு. இங்க வந்து மெராப் வந்து வால்யூம் போட ஆரம்பிச்சார், 2, 3, 4 காம்போ போட ஆரம்பிச்சாரு. அதுலதான் பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல லாஸ்ட் மினிட்ல ஒரு காம்போ சூப்பரா கனெக்டா இருக்கும். அந்த ஒரு பாடி கிராஸ் வந்திருப்பாரு, அதை வாங்கிட்டு ஹூக்கு டு ஹூக்குன்னு அடிச்சிருப்பாரு. அந்த 2, 3 பஞ்ச் மேல பட்டுச்சு. அதுல பட்டு கிட்டத்தட்ட ஒரு கேஜில் போய் சாஞ்சிருப்பாரு. அங்க ஒரு கிளின்ஸ் எடுத்திருப்பாரு, பட் அங்கதான் டிஃபெண்ட் ஆயிருக்கும். பட் ஆனால் சூப்பரான ஸ்ட்ரைக்கு. அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்டிங்லயும் சேம் நடந்திருக்கும். பாடி ஷாட் வரும்போதுதான் மெராப் வந்து அதை ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கு ஒரு ஷார்ட் கவுண்டர் வச்சாரு. ஒரு கவுண்டர்ல 2, 3 காம்போ வச்சாரு. ஷான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு டேக் டிஃபெண்ட் ஆன உடனே வெளில வந்தோன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஒரு நீ ஒன்று வச்சிருப்பாரு. ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்ல முடியாது, அவர் டாலா இருக்கிறதுனால நான் ஒன்று ஏன்னா டேக் டவுன்ல இருந்து வெளில வந்துட்டாரு. மெராப் பவுன்ஸ் பண்ணாரு, நான் கையை விட்டா மட்டும் டேக் டவுன் வந்துருவான்னு. நீங்க இந்த மேட்ச் எப்படி எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, ஜேடிஎம் வர்சஸ் பர்ன்ஸ் வந்து டேக் டவுன் எடுத்துட்டு ஜேடிஎம் அங்கிருந்து ஸ்கிராம்பிள் பண்ணி வெளில வந்திருப்பாரு. வெளில வந்தோன்னா மறுபடியும் பர்ன்ஸ் என்ன பண்ண ரவுண்ட் செக்யூர் பண்றதுக்கு டேக் டவுன் தான் மறுபடியும் போவாரு. அதை தான் இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி என்ன பண்ணிட்டான்னா, ஷான் மறுபடியும் வரப்போறான்னு நினைச்சு கால் இப்படி விட்டுருப்பாரு மேல, நீ கனெக்ட் ஆயிடும் சொல்லிட்டு. பட் இங்க என்ன ஆச்சுன்னா, எப்பெல்லாம் ஷான் வந்து டீப் கிக்கும் புஷ் கிக்கும் அடிக்க சொல்ல பாத்தீங்கன்னா, மெராப் வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஜாப் மாதிரி புஷ் பண்ணாரு அவனை கீழே விழ வைக்கிறதுக்காக. ஸோ அவங்க சைட்ல இருந்து ஸ்ட்ரைக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் வந்திருக்காங்க. எஸ் ஐ நோ என்கிட்ட டேக் டவுன் இருக்கு, அந்த டேக் டவுனை நீ டிஃபெண்ட் பண்றதுக்கு எல்லா விதமான டெக்னிக்ஸும் கொண்டு வர போற, ஓகே நான் உனக்கு ஸ்ட்ரைக்கும் நான் பண்ணுவேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சப்மிஷன். அவர் வந்து இப்போ டிரான்சிஷன்ல ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் மேட்ச் பார்க்க சொல்ல எங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா தெரியல, அப்படின்லாம் எங்கள் லைவ் நாங்கள் பிடிச்சிருக்கோம், நீங்கள் போய் பாருங்க. அந்த லைவ்ல செகண்ட் ரவுண்ட் 3rd ரவுண்ட் நினைக்கிறேன் ஆர்ம் ட்ரையாங்கிள் ரெடியாகவே இருக்கு. அதை வந்து மெராப் ஆக்சுவலா பெருசா எங்கேஜ் பண்ணலாம் எங்க லைவ்லயே சொன்னோம். அந்த மாதிரி தான் ஷான் நினைச்சிருப்பாரு, இவரு நம்ம தைரியமா நெக்க கொடுக்கலாம், இல்ல நெக் கொடுத்துட்டு வெளில வரலாம், இவர் சப்மிஷன் போட போறது இல்லை, கீழே வச்சு அடிக்க தான் போறாருன்ற ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு டிசிஷன் எடுத்துட்டாரு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, அவர் ரிட்டர்ன் ஸ்கிராம்பிள்ல நெக்க ரொம்ப ஈஸியாவே ஒரு அன்ப்ரொடெக்டடாவே கை கீழே வச்சு நெக்க கொடுத்துட்டாரு. அதுல தான் அந்த கில்லட்டின் உட்கார்ந்தது. பட் ஸ்டில் அவர் ரிஃப்ளெக்ஸ் நல்லா இருந்தது, சின்ன டக் பண்ணாரு, பட் கிராங்க்ல முடிச்சிட்டாங்க. அதான் சொல்றேன், இப்போ நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறோம், 5 சாப்டர் படிக்கணும், இந்த சாப்டர்ல இருந்து 4 வருஷமா கொஸ்டினே வரல, இந்த சாப்டர் அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டார். அவர் சப்மிஷன் போடுவாருன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அந்த ஒரு அந்த ஃபீல் எனக்கு தெரிஞ்சது. ஷான் வந்து அவர் ரீப்ளே எல்லாம் பார்த்தார், மேலே எழுந்து தோத்துட்டு. ஏன்னா அடி வாங்கல, டேமேஜ் ஆகல, எதுவுமே பண்ணல, பட் ஸ்டில் நான் தோத்துட்டேன்னும் போது இட்ஸ் மை மிஸ்டேக். ஏன்னா சப்மிஷனுக்கு ப்ரிப்பேர்டா சப்மிஷன் போடுவார்னு அவர் நினைச்சு பார்க்கல. அது வந்த உடனே ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்காக இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெராபோட டீம்ல இருந்து ஒரு பர்ஃபெக்ட் கேம் பிளான் வந்தாங்க. அவர் அடிக்க நம்ம திருப்பி ஸ்ட்ரைக் பண்ணணும், ஸ்ட்ரைக்ஸ் வால்யூம் போடணும், செயின் ரெசல் பண்ணணும், மேட் ரிட்டன். ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, 3rd ரவுண்ட்ல அவர் எழுந்துக்க விட்டாரு. அந்த கிரவுண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேக் டவுன் கண்ட்ரோல் ஆகி மேல வந்த உடனே 3 பாயிண்ட் கான்டாக்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாரு. அந்த 3 பாயிண்ட்ல இருந்து மேல வந்த உடனே பாத்தீங்கன்னா நீ டு த ஃபேஸ் வச்சு மறுபடியும் நீங்க கீழே வைக்க வச்சாரு.
அதுலேருந்து பொறுமையா ஸ்கிராம்பிள் போட சொல்ல மறுபடியும் ஒரு ட்ரிப் பண்ணி மறுபடியும் கீழே கொண்டு வந்தார். அங்கிருந்து மறுபடியும் கார்னர் கொண்டு போட்டார். மறுபடியும் அப்படியே பொறுமையா கூடவே தான் போறாரு. அங்கேயே பிடிச்சி இழுத்துருக்கலாம் மெராப், இல்ல நீ போவிட்டார். மறுபடியும் போவிட்டு மறுபடியும் நெக் ஹிப்ல ஒரு ட்ரிப்பை போட்டு கீழே கொண்டு வந்தார். ஸோ மேட் ரன் பண்ணி அந்த மென்டலா ப்ரிடிக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியல பாருங்க. ப்ரிடிக்ஷன் நாங்கள் சொன்னோம், ஒரு வாட்டி பழைய மேட்ச்ல நம்ம டேக் டவுன் ஆகி வந்த ஒரு ஃபீல் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். செகண்ட் மேட்ச் ரீமேட்ச்ல சேம் அதே டேக் டவுன் வந்தா பழைய ஞாபகம்லாம் வந்து அந்த ஒரு மென்டல் ஃபெட்டிக் ஏற்படும் நாங்கள் சொல்லியிருந்தோம். அது நடந்தது தேர்ட் ரவுண்ட்ல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷானுக்கு அந்த இடத்துல அந்த ரவுண்டை சரி ஓகே அந்த ரவுண்டை வந்து நம்ம ஜஸ்ட் விட்டுடலாம், ஃபோர்த் ரவுண்ட்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டார். அந்த ஈக்குவலா ஃபைட் பண்ணல, வந்து ஒரு ஷார்ப்பா வெளில வரணும், ஒரு கேர்லெஸ்ஸா வெளில வந்தாமா இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா மெராப் டீம்ல இருந்து பண்ண விஷயங்கள். ஷான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்லாவே பாயிண்ட் டு பாயிண்ட் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரொம்ப சூப்பரா இருந்தாரு. நாங்க 1 இயர் பிரேக், கிட்டத்தட்ட 1 இயர் வச்சுக்கோங்களேன், 1 இயர் பிரேக்ல இருந்து வரதுனால கார்டியோ இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் நாங்க எதிர்பார்த்தோம். அவரோட ரிதமுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லாவே போட்டிருக்கலாம், நல்லா ஃபிளாஷியா அடிச்சிருக்கலாம். அந்த ஒரு சில ஷாட் தான் அடிச்சார். நான் சொன்ன சிங்கிள் ஷாட் தான் லேண்ட் ஆச்சு. நாங்கள் அப்புறம் டிஸ்கஷன் வச்சோம், ஏன் அவர் காம்போ போடல, ஏன்னா மெராப் காம்போ போடுறாரு. ஏன்னா காம்போ போடலன்னா அந்த ஒரு ஷாட் அடிச்சு நான் காம்போ ஏறினேன்னா ஐ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் ஹிம். அதுதான் ரெஸ்லருக்கு தேவை. அவங்க அந்த லெவல் சேஞ்ச் அந்த டைம்ல லெவல் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா மாட்டிப்பனே. ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ்னாலே அந்த சிங்கிள் ஷாட்டை மட்டுமே வந்து ஷான் வந்து நம்பி இருந்துட்டார். ஸோ அந்த டீப் கிக்கு, அந்த கிராஸு, நான் சொல்லியிருப்பேன் அந்த ரைட்டை காமிச்சு லெஃப்ட் ஜாப், அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெராப் வந்து கை வச்சிருப்பாரு. அந்த கை வச்சும் அந்த ஜாப் வந்து நறுக்குனே மேலே பட்டிருக்கும். ஸோ அந்த ஷாட் எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு. அந்த பேஸ் தான் வந்து மெராப் போடுற பேஸுக்கு இவர் மேட்ச் பண்ணி செகண்ட் ரவுண்ட்ல 110% கொடுக்கவே தேர்ட் ரவுண்ட்ல சுகர் மெல்ட் ஆயிட்டார். ஸோ அவரால் ஹேண்டிலே பண்ண முடியல அந்த பேஸ். அவர் ஒன்ஸ் அந்த டயர்டு, நான் சொன்னேன்ல செகண்ட் ரவுண்ட்ல சிரிச்சது மீனிங் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் தோணுச்சு, நீ டயர்ட் ஆயிட்ட தேர்ட் ரவுண்ட் நான் முடிச்சிடுறேன்னு மெராப் செகண்ட் ரவுண்ட் முடிவுலேயே நினைச்சாரு போல இருக்கு. அதனால சிரிச்சுக்கிட்டே வெளில வந்து, ஏன்னா ரவுண்டு முடிய சொல்ல சிரிச்சிட்டே வந்தாரு. கார்னர் போஸோட உட்காரவே இல்லை, சிரிச்சிட்டே டீம்மேட் கிட்ட பேசிட்டே தான் இருந்தார். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா மெராபோட கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு ஷான் அன்சன் நல்லா ஹெவி பிரீத் உள்ள போய் தேர்ட் ரன் வந்த உடனே அவர் ஏற ஆரம்பிச்சாரு. அந்த ஒரு ஹேண்ட்லே பண்ணல, ஈஸி டபுள் லேக் 1 லிஃப்ட், அங்கேயே ஒரு மாதிரி டிராப் ஆயிட்டாரு ஷான். ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் ஹீ இஸ் யங், அவர் என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஸ்டாமினா அண்ட் தென் எஸ்பெஷலி அவரோட கொஞ்சம் ஃபைட்டிங் வித் ரெஸ்லர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அந்த கிரவுண்ட் கேம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டேக் டவுன் டிஃபென்ஸ் எல்லாமே இன்னும் பெட்டரா ஒரு ரீஒர்க் மறுபடியும் போர்ட் போயிட்டு ஒரு ரீஒர்க் பண்ணிட்டு வந்தார்னா ஸ்டில் அவருக்கான ஷைனிங் மொமெண்ட்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ மற்றபடி மற்றதெல்லாம் ஷான் கிட்ட குட். அவருக்கு என்ன முடியுமோ அது எல்லாமே இங்கே இந்த மேட்ச்ல பழைய மேட்ச்ல பண்ண தப்பெல்லாம் இங்கே பண்ணோட நிறைய பண்ணாரு. பட் இங்கே ஒரு புது மெராப் வந்திருந்தார், அவரும் ஒரு ஸ்டெப் அப் ஆகி வந்ததுனால அதுக்கு இவரோட ப்ரிப்பரேஷன் பத்தலை. ஸோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுச்சு. ஆக்சுவலா மெராபுக்கு வந்து ஒரு பிக் ரெஸ்பெக்ட். ஏன்னா எல்லாரும் அவர் சொல்லுவாங்க ஹோல்ட் பண்ணி திச்சிட்டாருன்னு, இல்லை ஷானுக்கு நின்று அவர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு, சப்மிஷன் எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். அவரு ஒரு பேண்டம் வெயிட்ல அவர் ஒரு டாமினேட்டிங் சாம்பியன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் அவருக்கு மேட்ச் அப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும், கோரி சாண்டியனை கூப்பிட்டு ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. ஹீ இஸ் ஆல்சோ டிசர்விங் கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளா இருக்காரு, கிட்ட வந்து ஒரு மேட்ச் லாஸ்ட்ல மறுபடியும் பேடி போயிட்டாரு, மற்றவங்களாம் சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அதனால சாம்பியனும் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காரு, எஸ் ஹீ இஸ் அ டிசர்விங் கேண்டிடேட்னு. பட் அது மட்டும் இல்லாமல் நிறைய மேட்ச் அப்ஸும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உமரோட ரீமேட்ச் பேசுறாங்க, பீட்ரியானோட ரீமேட்ச் பேசுறாங்க, சாங்கேடா கூட இருக்காரு. இந்த சைட்ல இப்போ வளர்ந்து வர யங் ப்ராஸ்பெக்ட் மரியோ பட்டிஸ்டா அவரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, ஃபார்மர் PFL சாம்பியனோட, ஸோ ஃபார்மர் பெலட்டர் சாம்பியனோட. ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்டாக் ஆகி இருக்காங்க. பட் மோஸ்டா பாத்தீங்கன்னா ரீமேட்ச் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு ஃப்ரெஷ் மேட்ச் அப்னா கோரி சாண்டகன் இருக்கும், அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஷானுக்கு பாத்தீங்கன்னா நான் அகைன் தான் சொல்வேன், இப்போ ஷானுக்கு ஐ திங்க் மேபி இப்போ வளர்ந்து வர ஒரு சாம்பியனை கொடுக்கலாம். அகைன் நான் ரீமேட்ச் ஒரு ட்ரையாலஜிலாம் பார்க்க விரும்புவேனா கேட்டால் கிடையாது, எனக்கு இருக்காது. ஒரு மேட்ச் கொடுக்கலாம், கொடுத்துட்டு அதில் என்ன இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராருன்னு பார்த்துட்டு மேபி வேணா நெக்ஸ்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் கொடுக்கலாம். ஸோ இதுதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபியூச்சர் மேட்ச் அப்ஸ். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் மெராப் அண்ட் ஷான் யாரை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைட் பிரேக் டவுன்ஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ், ஸோ UFC கண்டென்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.